ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி படி ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 15வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜியன்ஸ் வந்து மோதுறாங்க. ஏப்ரல் 9 வியாழக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் வந்து யாரெல்லாம் வந்து அதிக ரன்ஸ் வந்து அடிப்பாங்க, யாரெல்லாம் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க, யாரெல்லாம் நல்லா விளையாட மாட்டாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா 2 மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போடலை ப்ரெடிக்ஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் போடக்கூடாதுன்னு வந்து இல்லை. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. டெலகிராமில் சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் நான் என்ன விஷயங்கிறத சொல்லியிருந்தேன். சில தவிர்க்க முடியாத எங்களுக்கு போய் தான் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட வந்து முடியல. அதனால் மட்டும்தான் வீடியோ வந்து போடலை. மற்றபடி வீடியோ போடக்கூடாதுலாம் வந்து கிடையாது. நான் எல்லா மேட்ச்சுக்கும் வீடியோ போட தான் முயற்சி வந்து பண்ணுறேன். ஒரு சில விஷயங்கள்னால ஒரு சில நாள் வந்து வேறு ஏதாவது ஒர்க் வந்துடுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட வந்து முடியல. நான் சொல்லியிருக்கேன், வீடியோ வந்து போட முடியலன்னா கூட நான் டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். நான் அது கூட பண்ணலைன்னா இப்போ வேறு ஏதோ ஒரு ரீசனுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக என்னால் போட முடியாத சூழ்நிலை. ப்ரெடிக்ஷனே வந்து எடுக்கலை. அதனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட் வந்து கொடுக்கல. மற்றபடி நான் ப்ரெடிக்ஷன் எடுத்து வீடியோ மட்டும் போட முடியலனா கூட நான் டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவேன். ஸோ 2மே பண்ணலை. ப்ரெடிக்ஷனே எடுக்கலை, வெளியூரில் போய் மாட்டிக்கிட்டேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வரல, எந்த விதமான அப்டேட் வந்து வரல. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கண்டினியூவாக எல்லாமே வந்து வரும். லாஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து நல்லா வந்து வந்துருந்துச்சு. ஆனால் மழையால் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து நின்றுச்சு. அந்த மேட்ச் நல்லாவே வந்து வந்திருக்கும். அந்த மேட்ச்சில் புதுசாக 2 பிளேயர் வந்து உள்ளே வந்து வந்திருந்தாங்க. அது ரோமன் பவலாக இருக்கட்டும், நவதீப் சைனியாக இருக்கட்டும், 2 பேரும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஏன் அப்டேட் பண்ணலாம்னு சில பேர் வந்து கேட்டிங்க. அன்றைக்கி வந்து நான் இப்போ ஒரு பாடி நான் டாஸ் ஏற்ற மாதிரி எடுப்பேன். அதாவது இவங்க டாஸ் வின் பண்ணுவாங்க, இவங்க பேட்டிங் வருவாங்க, இவங்க ஃபீல்டிங் பண்ணுவாங்க. பிளேயர் சேஞ்சஸ் இல்லைனா அது ஓரளவுக்கு நம்ம எடுத்த ப்ரெடிக்ஷன் கரெக்டாக போயிடும். அங்கே வந்து எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண வேண்டிய தேவை வந்து இல்லை. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த மேட்ச் வந்து அமைஞ்சிச்சு. ஸோ அன்றைக்கி புதுசாக உள்ள வந்த பிளேயர் ரோமன் பவலாக இருக்கட்டும், நவதீப் சைனியாக இருக்கட்டும், அன்றைக்கி அவங்களுக்கு பெருசாக நல்லா வந்து இல்லை. அவங்க பெருசாக மேட்ச் மாற்றக்கூடிய அளவுலையும் அவங்க இல்லை. அப்படினால நான் எந்த விதமான அப்டேட்டுமே வந்து பண்ணல. வீடியோவில் என்ன ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தேனோ அதில் எந்த விதமான சேஞ்சஸுமே வராதுன்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து அப்டேட் வந்து பண்ணலை. வீடியோவில் சொன்ன மாதிரியே பார்த்து போட்டுக்கேன்னு நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம சொன்ன மாதிரி அந்த மேட்ச் ஸ்டார்டிங்கில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ப்ரெடிக்ஷன் சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பிவிகேஸ் அன்சேஞ்சு, எந்த விதமான சேஞ்சஸுமே வந்து பண்ணலை அவங்க. இவங்களும் பெருசாக சேஞ்சஸ் பண்ணலை. வெறும் 2 பிளேயர் தான். அவங்களுக்கும் பெருசாக எதுவுமே இல்லைங்கிறனால அந்த ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை. அது நம்ம வீடியோவில் எப்படி சொல்லியிருந்தோமோ அதுபடியே வந்து ஒர்க் ஆகியிருந்திருக்கும். ஆனால் நம்மளுடைய அன்லக் அன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்காமல் வந்து போயிடுச்சு. இருந்தாலும் அந்த மேட்ச்சுக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. ஏன் சொல்கிறேன்னா கேகேஆர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாருமே வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. அன்றைக்கி 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அவங்க நிறையா சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி எல்ஹெச்லையும் கூட இந்த மேட்ச்சில் வந்து சில சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா போன மேட்ச்சில் பேட்டிங்கில் யாருமே வந்து ஆடலை, ரிசர்வ் பண்ண மட்டும் தான் வந்து ஆடினார். ஸோ அப்படின்னா இந்த மேட்ச்சில் எவ்வளோ சேஞ்சஸ் வரப்போகுதுங்கிறது தெரில. இருந்தாலும் நான் இப்போதைக்கு ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்திருக்கேன். அதை தான் வந்து கொடுக்க போகிறேன். டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராம் சேனலில் அந்த கடைசியாக கொடுக்குற 11s வந்து பார்த்துக்கோங்க. யாரும் டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் வந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. யார் இன்னும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். இப்போ இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்குள்ளே வந்து போகலாம். கேகேஆர் வெர்சஸ் எல்ஹெச்சி 9 வியாழக்கிழமை நைட் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 9-5 காம்பினேஷன், அதாவது செவ்வாய் புதன் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து பார்த்தோம்னா அஜின்க்யா ரஹானே. ரஹானே வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே விக்கெட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ரஹானே வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி ரொம்பவே கம்மி. நெக்ஸ்ட்டு ஃபின் ஆலன் போன மேட்ச் வந்த உடனே விக்கெட் ஆகிற சொல்லியிருந்தோம். வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் ஆகிட்டு வந்து போயிட்டார். இந்த மேட்ச்சில் அவர்கிட்ட வந்து நல்ல ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நல்ல ரன்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு வந்து இருக்குது. ஃபின் ஆலன்கிட்ட இருந்து 25+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் அங்கரீஷ் ரகுவன்ஷி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவர்கிட்ட வந்து 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கேமரான் கிரீன். இதுவரை 3 மேட்ச் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் கொல்கத்தாவுக்கு. கேமரான் கிரீன் எந்த மேட்சுமே சரியாக வந்து விளையாடலை, சுத்தமாக பர்ஃபார்மன்ஸே பண்ணலை. இந்த மேட்ச்சு அந்த மாதிரி போக மாட்டார். பவுலிங் போட்டார்னா ஒரு விக்கெட்டாவது எடுத்துடுவார். பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி கேமரான் கிரீனுக்கு வந்து இருக்குது. அதாவது ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண மாட்டார். இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா பண்ணுவார். ஆனால் இன்றைக்கி கேகேஆர் அவர் ட்ராப் கூட வந்து பண்ணலாம். ஏன்னா 3 மேட்ச் தொடர்ந்து ஃப்ளாப்பு. ஸோ அது என்னென்னு நம்ம டாஸ் போட்டதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். அடுத்ததாக ரிங்கு சிங்க்கு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி. ரிங்கு சிங்கிட்டேருந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து அன்குல் ராய் இது வரைக்கும் எந்த மேட்சுமே சரியாக விளையாடலை. இந்த மேட்ச்சும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து அவருக்கு அதிகமாக வந்து இருக்குது. அடுத்ததாக ரமன்தீப் சிங் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி வந்து இல்லை. அடுத்ததாக கார்த்திக் தியாகி 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 2 இல்லாமல் 3 விக்கெட் கூட அவர் வந்து எடுக்கலாம். அவருக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வைபவ் அரோராட்ட இருந்து 1-2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பிளெஸ்ஸிங் முசரபானி, அவர் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் போன மேட்ச் வந்த பிளேயர் வந்து ரோமன் போவல், அவரை வந்து விட்டுட்டேன்.
அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா நவதீப் சைனி போன மேட்ச் உள்ளே வந்தார். ரோமன் பவனும் சைனி வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் வந்தாங்க. ஸோ சைனிக்கு வந்து பார்த்தோம்னா சைனி வந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ கேகேஆர் டீமில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜியன்ஸ் எல்ஐஜியில் வந்து பார்த்தோம்னா மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிட் ஆர் ஃப்ளாப்பு தான். ஒன்று இன்றைக்கி வந்த உடனே அவுட் ஆகிட்டு போயிடுவார், அப்படி இல்லைனா ஒரு பிக் ஸ்கோர் அடிப்பார். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார். லாஸ்ட்டாக இது போல் யாருக்கு சொல்லியிருந்தோம்னு வந்து பார்த்தோம்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து சொல்லியிருந்தோம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக பிபிகேஸ் விளாண்ட மேட்ச் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ஒன்று வந்த உடனே அவுட் இல்லைனா பெரிய ஸ்கோர் அடிப்பான்னு சொல்லியிருந்தோம். 50 போட்டு வந்து போனார். ஸோ அது போல் அமைப்பு தான் இன்றைக்கி வந்து மிச்சல் மார்ஸுக்கும் ஒன்று வந்த உடனே விக்கெட்டு, அப்படி இல்லைனா பெரிய ஸ்கோர் அடிப்பார். அது எப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும், கிரிக்கெட் நாலேஜை வச்சு பிச் ரிப்போர்ட்டை வச்சுலாம் சில இது பார்ப்பீங்க. ஸோ அதோட இதை கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிஷப் பண்ட்டு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது எய்டன் மார்கிரத்துலேருந்து 25லேருந்து 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங் போட்டார்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆயுஷ் பதோனி ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு நிக்கோலஸ் பூரான். எப்படி மிச்சல் மார்ஸோ அதே மாதிரி தான் நிக்கோலஸ் பூரானுமே. ஏன்னா 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பகை கிரகங்களும் இருக்குது, சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளானட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ இவங்க வந்து எக்ஸாக்டாக எப்படி விளாடுவாங்கிறது இன்றைக்கி வந்து சொல்லவே வந்து முடியாது. ஒன்று பெரிய ஸ்கோர் அடிச்சுடுவாங்க, இல்லை வந்தோடனே அவுட் ஆயிடுவாங்க. அது என்ன நடக்குங்கிறது டாஸ் போட்டதுக்கப்புறம் வேணால் நான் அதாவது வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அப்துல் சமாதுக்கிட்ட இருந்து ஒரு 20லேருந்து 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக முகமது சமி 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக மோசின் கான் 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆவேஸ் கான்லேருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டிக்வேஸ் சிங் ரதி 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. போன மேட்ச்சில் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இந்த லக்னோ இதுக்கு முன்னாடி விளையாண்ட மேட்ச், அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து சொதப்பியிருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட மேட்ச் வின்னர்ஸான அந்த ஆவேஸ் கான், டிக்வேஸ் சிங் ரதி இவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா டீமில் இல்லாதது நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். அவங்க 2 பேரையுமே தூக்கி இம்பேக்டில் வச்சுட்டு வேறு ஆளை இம்பேக்ட் பண்ணி அன்றைக்கி டோட்டலாக ஒரு க்ளவுனிஸை வந்து பண்ணிட்டாங்க. போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரையுமே 11ல் கொண்டு வந்தாங்க. நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, ஆவேஸ் கானும் சரி, டிக்வேஸ் சிங்கும் சரி. ஸோ போன மேட்ச்சு வெற்றிக்கு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான காரணமாக வந்து இருந்தாங்க. இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா இந்த வருஷம் வந்து ப்ளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு லக்னோவுக்கு அதிகமாக வந்து இருக்குது. லக்னோவுக்கு மட்டும் கிடையாது, லக்னோ, ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்களுக்கு கொண்டு வந்து இருக்குது. அதாவது சன்ரைசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்திருந்தேன், யாரெல்லாம் கப்பு வாங்குவாங்க, யாரெல்லாம் ப்ளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்திருந்தேன். சன்ரைசர்ஸ்க்கு வந்து கேப்டன் வந்து கமின்ஸ் வச்சு தான் வந்து எடுத்திருந்தேன். ஆனால் திடீர்னு வந்து பார்த்தோம்னா கமின்ஸ் வந்து விளையாடாமல் போயிட்டார். 3 மேட்ச் கமின்ஸ் வந்து விளையாடலை. கமின்ஸ் உள்ளே வந்துட்டார்னா எஸ்ஆர்ஹெச் வந்து கண்டிப்பாக ப்ளே ஆஃப்ஸ் வந்து இந்த வருஷம் ரீச் பண்ணுவாங்க. ஒருவேளை கமின்ஸ் வரல, இசான் கிஷன் தான் கேப்டன் பண்ணுறாருனா எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த ரீச் பண்ணுறது ப்ளே ஆஃப்ஸுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம்தான். இந்த ப்ரெடிக்ஷன் வந்து நான் வந்து ராஜஸ்தான்லாம் சொல்கிறதுனால ராஜஸ்தான் இப்போ 3 மேட்ச் நல்லா விளையாண்டுட்டாங்க அதனால் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன், என்னோடய சோஷியல் மீடியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். அதை வேணால் நான் அதில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கங்க. ஏன்னா சில பேர் அப்படி வந்து கமெண்ட் பண்ணிங்க, சில பேர் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப் வந்து இருக்கீங்க. அவங்க இது மாதிரிலாம் எப்படா ஏதாவது கிடைக்கணும் வெயிட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், அதை வந்து பார்த்துக்கங்க. அப்படி கிடையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிப்பு தான். எல்லோரும் ஒரு விதமான விதிகளை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து எடுக்கிறோம். நம்ம விதிகளின் படி தான் வந்து போகிறோம். இந்த பிளேயர் பெரிய பிளேயர், அந்த டீமு பெரிய டீம்லாம் வந்து எதுவுமே வந்து கணிக்கிறது வந்து கிடையாது. என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் நான் எப்படி வந்து கணிப்பேன்னு. அதாவது யாருமே எடுக்காத பிளேயர்ஸ்லாம் நான் கொடுப்பேன், கேப்டன்லேயே கொடுப்பேன், அவங்க அன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 95% எல்லாருமே பிக் பண்ணியிருக்கக்கூடிய பிளேயரை நான் வந்து அன்றைக்கி சரியாக விளையாட மாட்டான்னு சொல்லுவேன், அவர் அவுட் ஆகிட்டு வந்து போவார். இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்மளுடைய கணிப்புங்கிறது முழுக்க நியூமராலஜி சார்ந்து மட்டும்தான் வந்து இருக்கும். பிளேயர்ஸோ பிச்சோ அதை சார்ந்து வந்து இருக்கவே வந்து இருக்காது. அதை வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் இப்போ சொல்லியிருக்கிறது கூட சரியாக வருமாங்கிறது எனக்கு தெரியாது. நம்மளோட விதிகளின்படி ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறோம். மற்றபடி நடக்காததும் அது கடவுள்கிட்ட தான் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ப்ளே ஆஃப் வந்து கணிக்கிறேன். அது யாரை வச்சு கணிக்கிறோம், கமின்ஸ் கேப்டன் வந்து கணிக்கிறோம். ஆனால் அவரே வந்து கேப்டன் பண்ணல. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மாறும். ஏன்னா அந்த ப்ரெடிக்ஷன் வந்து முன்னாடி எடுத்தது, மேட்ச் தொடங்குகிற நாளை வச்சு கனெக்ட் பண்ணி இதை எடுத்தது. அது மட்டும் இல்லாமல் டீமு, ஃப்ரான்ச்சைஸு, கேப்டனு இதெல்லாம் வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன், இந்த ப்ளே ஆஃப்ஸு ஃபைனல் வந்து எடுத்தது. இப்போ நம்ம 10 டீமே பார்த்தா வந்து எடுத்துருப்போம். அந்த 10 டீமில் நிறைய டீமுக்கு வந்து டேட்டாஸ் வந்து ராங்காக இருக்கும். ஸோ அப்படி டேட்டாஸ் ராங்காக இருக்கும் பட்சத்தில் நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகாமல் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷனே வந்து அவ்வளோ மாறுது. நம்மளால் 70% அந்த அக்யூரசி கொடுக்க முடியுங்கிறப்போ
மேட்ச் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கணக்கு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா யார் வின் பண்ணோம், யார் பிளேயர்ஸ் போவாங்க எடுக்கிறப்போ அதில் நிறையா சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறி போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரின்ஸ் யாதவுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும் இந்த டே. அதாவது பிரின்ஸ் யாதவ்கிட்டேருந்து 2+ விக்கெட்ஸ், 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எதிர்பார்க்கலாம். 3 விக்கெட் வரைக்கும் கூட பிரின்ஸ் யாதவ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. அடுத்தது சௌத்ரி, அவரை விட்டுட்டேன். அவர் வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப வந்து குறைவாக வந்திருக்கு. ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸு அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்க வந்து முடியாது. இப்போ கேகேஆர், எல்எஸ்ஜி 2 டீம்லையும் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ், யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் யாரும் இன்னும் ஜாயின் பண்ணாமல் வந்து இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ யாரெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபின் ஆலன், ரகுவன்சி, ரிங்கு சிங், கார்த்திக் தியாகி, ரோமன் பவல், நவ்தீப் சைனி, ஏடன் மார்க்ரம், ஆயுஷ் பதோனி, முகமது சமி, ஆவேஷ் கான், பிரின்ஸ் யாதவ், டிக்வேஷ் சிங் ரதி, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அங்கிரிஷ் ரகுவன்சி, ரிங்கு சிங், கார்த்திக் தியாகி, பிரின்ஸ் யாதவ் இவங்களை மட்டும்தான் கேப்டன் வைஸ் கேப்டன் போடணுங்கிறது கிடையாது. நான் பெஸ்ட்டு பிளேயர்ஸை சொன்ன பிளேயர்ஸ் அதுக்கு முன்னாடி 22 பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸில் சொல்லியிருந்திருப்பேன். அது ரெண்டையும் வந்து பாருங்கள். அதில் யாரெல்லாம் நல்லா அதிகமாக ரன்ஸ் அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன், அவங்கள வந்து பெஸ்ட்டு பிளேயர்ஸை வந்து கொடுத்துருப்பேன். அவங்களே நீங்கள் வந்து சிவிசி வந்து ட்ரை பண்ணலாம்.